ஹாய்! ஆஸ்பிரினோட ப்ரிகாஷன்ஸ் மற்றும் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ பற்றி பார்ப்போம். ஆஸ்பிரின் ஒரு மிக பயன்படுத்தக்கூடிய மருந்து தான். ஆனா எல்லாருக்குமே இது பாதுகாப்பானது கிடையாது. சில சூழ்நிலைகள்ல மிக கவனமாக பயன்படுத்தணும். சில சமயங்கள்ல முற்றிலும் தவிர்க்கணும். முதல்ல ப்ரிகாஷன்ஸ பார்க்கலாம். எச்சரிக்கை கவனமாக பயன்படுத்த வேண்டியவர்கள். முதல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், வயிற்றுப்புண், பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், ஜிஐ ப்ளீடிங் ஹிஸ்டரி உள்ளவங்களுக்கு ஆஸ்பிரின் எடுத்தா நிலைமை மோசமாகும். அதனால கேஸ்ட்ரிக் ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ் அதாவது ஒமிப்ரசால், மிசோப்ரோசோலுடன் கொடுக்கலாம். இரண்டாவது ஆஸ்மா பேஷண்ட். சில ஆஸ்மா நோயாளிகளுக்கு ஆஸ்பிரின் அலர்ஜி இருக்கும். சுவாசம் அடைப்பு பிராங்கோஸ்பாசம் வரும். ஆஸ்பிரின் சென்சிட்டிவ் ஆஸ்மா என்கிறவங்களுக்குலாம் மிகவும் கவனமாக இருக்கணும். மூன்றாவது ரீனல் கிட்னி டிசீஸ். புரோஸ்டாகிளாண்டின்ஸ் உருவாகிறது தடுக்கப்படுறதுனால கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும். இதனால கிட்னி ஃபங்க்ஷன் மோசமடையுது. ஏற்கனவே கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் கவனமா இருக்கணும். நாலாவது ஹெப்பாட்டிக் லிவர் டிசீஸ், கல்லீரல். லிவர்ல தான் மெட்டபாலிசம் எல்லாமே நடக்கும். சிவியர் லிவர் டிசீஸ், லிவர் வேலை செய்யல அப்படின்னா ட்ரக் அக்யூமுலேஷன், ஆஸ்பிரின் நம்ம உடல்லயே வெளியேறாம தங்கியிருக்கும். ஐந்தாவது ஹைப்பர் டென்ஷன் மற்றும் ஹார்ட் ஃபெயிலியர். சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன், உப்பு சத்தும் தண்ணியும் வெளியேறாம நம்ம உடல்லயே இருந்துச்சுன்னா ரத்த அழுத்தம் அதிகரிக்குது. இதனால ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ஆறாவது சர்ஜரிக்கு முன்னாடி ஆஸ்பிரின் பிளேட்லெட் அக்ரிகேஷனை, பிளேட்லெட் குவியறத தடுக்குது. இதனால ரத்தப்போக்கு அதிகரிக்கும். அதனால சர்ஜரிக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி நிறுத்த வேணும் ஆஸ்பிரின் எடுக்கிறவங்களாம். அடுத்தது கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், முற்றிலும் தவிர்க்க வேண்டியவர்கள். சில்ட்ரன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், சிக்கன் பாக்ஸ் அல்லது இன்ஃப்ளூயன்ஸாவோட இருக்கும் குழந்தைகளுக்கு ஆஸ்பிரின் கொடுத்தால் ரேயஸ் சிண்ட்ரோம் வரும். உயிருக்கே ஆபத்தான ஒண்ணு. இரண்டாவது பெப்டிக் அல்சர் டிசீஸ். ஏற்கனவே அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பிரின் கொடுத்தால் ப்ளீடிங் ஏற்படும். மூன்றாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது அலர்ஜி. ஆஸ்பிரின் அலர்ஜி அல்லது NSAIDs ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது. நாலாவது ப்ளீடிங் டிசார்டர்ஸ். ஹீமோஃபீலியா, த்ரோம்போசைட்டோபீனியா போன்றவர்களுக்கு ஆஸ்பிரின் கொடுத்தா ரத்தப்போக்கு மோசமடையும். ஐந்தாவது பிரெக்னன்சி, எஸ்பெஷலி லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல. ஆஸ்பிரின் லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க பிரெக்னன்ட் லேடி அப்படின்னா லேபர் நீளும், அதிகமா ப்ளீடிங் இருக்கும். ஃபீட்டஸ்க்கு டக்டஸ் ஆர்ட்ரியோசஸ் முன்கூட்டியே மூடப்படும். அதனால கடைசி மாதங்கள்ல தவிர்க்க வேண்டும். ஆறாவது சிவியர் ரீனல் அல்லது ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர். இப்படிப்பட்டவங்களுக்கு ட்ரக் அக்யூமுலேஷன், உடல்லயே ஆஸ்பிரின் தங்கிக்கிட்டே இருக்கும் வெளியே போகாம. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்மசி மற்றும் ஃபார்மகாலஜி படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சா இல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.